தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். தூய்மை பணியாளர்களுக்கு 213 நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்களை முதல்வர் வழங்குகிறார். 100 நவீன கழிவுநீர் வாகனங்களை முதல்வர் வழங்குகிறார். தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைக்க உள்ளார். தூய்மை பணியாளர்களுக்கு 213 நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்கள் வழங்கப்பட உள்ளது. 100 நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்களையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்க உள்ளார். நூறு நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்க இருக்கின்றார். இது தொடர்பான முழு விவரங்களை எமது செய்தியாளர் அன்புச்செல்வன் வழங்க கேட்கலாம். அன்புச்செல்வன், இது தொடர்பான முழு விவரங்கள். தூய்மை பணியாளரும் கூட தொழில் முனைவராக மாற்றக்கூடிய திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கி வைத்தார். இந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பாக சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தில் பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்களை தொழில் துறைமுக மாற்றக்கூடிய அந்த திட்டத்தின் கீழாக 213 நவீன கழிவுநீர் அகற்றும் வாகனங்களை முதற்கட்டமாக முதலமைச்சர் ஸ்டாலின் பிரதமருக்குள்ளாக வழங்க இருக்கிறார். இந்த நிகழ்வுதான் தற்போது சென்னை ராஜரத்னம் விளையாட்டரங்கத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் 100 நவீன கழிவுநீர் அகற்றக்கூடிய வாகனங்களை வழங்குகிறார். இதனைத் தொடர்ந்து அண்ணல் அம்பேத்கருடைய தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் 128 பயனாளிகளுக்கான கடன் உதவிகளுக்கான ஆணைகளையும் 100 தூய்மை பணியாளர்களுக்கு சுகாதார அட்டைகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். இதைத் தொடர்ந்து 30 நரிக்குறவர்களுக்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டுவதற்கான ஆணைகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி சிறப்புரை ஆற்ற இருக்கிறார். குறிப்பாக இந்த நிகழ்வை பொறுத்தவரை சென்னை எழும்பூரில் இருக்கக்கூடிய ராஜரத்னம் அரங்கில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மனித கலவுகளை மனிதனை அகற்றக்கூடிய பணிகளை முற்றிலுமாக இயந்திரமயமாக்கி இருக்கிறது தமிழக அரசு. அவ்வாறு பணிபுரியக்கூடிய தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவராக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஒரு திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அந்த திட்டத்தின் அடிப்படையில் தூய்மை பணியாளர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக 7 ஆண்டுகளுக்கு சென்னை குடிநீர் வாரிய கழிவுநீர் அகற்றும் பணிகளுக்காக 534 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தத்தை 213 தூய்மை பணியாளர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதோடு அம்பேத்கர் தொழில் முனைவர் திட்டத்தின் கீழாகவும் 213 பேர் பணியாளர்களுக்கு நவீன கழிவுநீர் அகற்றுவதற்கான ஊர்திக்கான கடனையும் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் கடந்த மார்ச் மாதம் வழங்கியிருந்தார். இதன் அடிப்படையில் தான் சென்னை குடிநீர் வாரியத்தின் இந்த திட்டத்தின் வாயிலாக மாதம் ஒன்றுக்கு குறைந்தபட்சமாக 50,000 ரூபாய் 7 ஆண்டுகளுக்கு அவருடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்காக உறுதி செய்யப்படக்கூடிய திட்டமாக இந்த திட்டம் இருக்கிறது. இந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் இப்போது அந்த திட்டத்திற்கான 100 பேருக்கான பயனாளிகளுக்காக வழங்க இருக்கிறார். மேலும் தூய்மை பணியாளருடைய குடும்பத்திற்கு ஒரு நிரந்தர வருமானம் இந்த திட்டத்தின் மூலமாக கிடைத்திருக்கிறது. இவ்வாறாக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரக்கூடிய முதலமைச்சர் தூய்மை பணியாளருடைய மேம்பாட்டிற்காக தற்போது 100 நவீன கழிவுநீர் அகற்றக்கூடிய வாகனங்களையும் முதலமைச்சர் ஸ்டாலின் இன்னும் சட்ட நேரத்திற்குள்ளாக வழங்க இருக்கிறார். இது போன்ற பல்வேறு திட்டங்கள் இருந்தாலும் ஒவ்வொரு துறை சார்ந்தும் தனிக்கவனத்தை செலுத்தி அதன் அடிப்படையில் தூய்மை பணியாளர்களையும் கூட தொழில் முனைவாராக மாற்றக்கூடிய அடிப்படையில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் இந்த வாகனங்கள் என்பது தற்போது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அன்புச்செல்வன், தற்போது இந்த திட்டமானது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது? அது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தின் நிகழ்வில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் வேறு யாரெல்லாம் பங்கேற்றுள்ளனர்? இது தொடர்பான விவரம். குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்கள் அந்த வாகனத்தை ஓட்டும் போது வெறும் பணியாளராக மட்டும் இல்லாமல் அவர்களுக்கான ஒரு நிரந்தர வருமானத்தை ஏற்படுத்த வேண்டும். குறைந்தபட்சம் ஒரு 50,000 ரூபாயாவது மாதந்தோறும் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையில் தான் கடன்களை வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் 100 பேருக்கு தற்போது இந்த கழிவுநீர் அகற்றக்கூடிய நவீன வாகனங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்குகிறார். இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் சிறப்புரையாற்ற நிற்கிறார். இந்த நிகழ்வை பொறுத்தவரை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே நேரு மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் மூத்த அமைச்சர்கள், செயலாளர்கள் உள்ளிட்டோரும் மாநகராட்சி மேயர், துணை மேயர் ஆகியோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். தூய்மை பணியாளர்களும் ஏராளமானோர் தங்களுடைய குடும்பத்துடன் பங்கேற்றிருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் இங்கு அரங்கத்தில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திட்டத்திற்கான இந்த வாகனங்களை வழங்கியதோடு மட்டுமல்லாமல் நரிக்குறவர்களுக்கான வீடுகளுக்கான ஆணைகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்க இருக்கிறார். இந்த அடிப்படையில் 30 நரிக்குறவர்களுக்கு நகர்ப்புற வாழ்வாட்டுக்கு கீழாக வீடுகள் கட்டுவதற்கான ஆணைகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்குகிறார். மேலும் 108 பயனாளிகளுக்கு கடன் உதவிக்கான ஆணைகளையும் 100 தூய்மை பணியாளருக்கு சுகாதார அட்டையும் கூட முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியில் வழங்குகிறார்.
உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.